நீ உண்மையே பெரிய பக்கா மாசு, பெரிய ஆளு, பெரிய அரசியல் கட்சி வச்சிருக்கிற பெரிய கூட்டம் இருக்கு, நீ தான் தமிழ்நாட்டை ஆள போற, நீ நல்லவன். ஒரு 10 நிமிஷம் 1 to 1 என் கூட வாடா, 1 to 1 வாடா. எங்க அண்ணன் வேணா உனக்கு, நானே எனக்கு பிரச்சனை, நானே உனக்கு ரொம்ப பெரிய ஆளு. அனீஸ் பாத்திமா அனுப்பி வைக்கிறோம், 10 நிமிஷம் பேசுறியா? கார்த்திகான கேட்டா நீ தூக்கு போட்டு செத்துருவ, தாரிகானா நீ பால்டாயில குடிச்சிருவ, இடுமானம் கார்த்தினா நீ சூசைட் பண்ணிக்குவ. மணலைகள் பாசறை அனுப்புறோம்டா உனக்கு, அதான் சரி. எங்களுடைய மணலைகள் பாசறை கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்வாரா? உன் கொள்கை என்னன்னு கேட்டாலே ஓடி போயிருவாப்ல. எங்கேயுமே டிவி கேட்கும் டிஎம் கேட்கும் போட்டி என்று திமுக தலைவர்களை எதிர்த்து பேசாத விஜய், திமுக தலைவர்களை நிக்கிற தொகுதிக்கு போகாத விஜய் காரைக்குடிக்கு வருகிறார். ஏன்? காரைக்குடியில இவர் வந்துட்டா சீமானுடைய வாக்கெல்லாம் சரிஞ்சிரும். சரி, இவர் வந்துட்டா காரைக்குடியில் இவர் வந்துட்டா அப்படியே காரைக்குடி மக்கள் விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, சீமானுக்கு ஓட்டு போடலாம், விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, இனி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்களா? காரைக்குடியில் எங்க அண்ணன் சீமானுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் இந்த தடவை தடுக்க முடியாது. எந்த கொம்பனாலும் வெறி கொண்டு நிற்கிறாங்க காரைக்குடி மக்கள், வெறி கொண்டு நிற்கிற. காரைக்குடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஒரு பேரெழுச்சி, அமைதி புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது.